திருவாரூரில் 20 சவரன் நகையை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளருக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் 4 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையை சேர்ந்த முத்துலட்சுமி தனது உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக திருவாரூர் வந்தபோது நகைகளுடன் கூடிய பையை தவறவிட்டுள்ளார். நகை பையை கண்டெடுத்த நகராட்சி தூய்மை பணியாளர் துரை அதனை திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். தூய்மை பணியாளர் துரையின் நேர்மையை பாராட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவருக்கு 4 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கி கௌரவித்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட துரையின் மகனுக்கு மருத்துவ உதவி கேட்ட நிலையில் பூண்டி கலைவாணன் நிதியுதவி வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட், மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி, மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் தனபால் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருவாரூரில் 20 சவரன் நகையை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளருக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் 4 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையை சேர்ந்த முத்துலட்சுமி தனது உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக திருவாரூர் வந்தபோது நகைகளுடன் கூடிய பையை தவறவிட்டுள்ளார். நகை பையை கண்டெடுத்த நகராட்சி தூய்மை பணியாளர் துரை அதனை திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். தூய்மை பணியாளர் துரையின் நேர்மையை பாராட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவருக்கு 4 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கி கௌரவித்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட துரையின் மகனுக்கு மருத்துவ உதவி கேட்ட நிலையில் பூண்டி கலைவாணன் நிதியுதவி வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட், மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி, மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் தனபால் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. நெல்லை மாநகராட்சி, நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு விரிவாக்க திட்ட தொடக்க விழா பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். இந்த திட்டத்தை தந்த முதலமைச்சருக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மண்டல தலைவர் பிரான்சிஸ், மாமன்ற உறுப்பினர்கள் பேச்சியம்மாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதே காலையில் 6 மணிக்கே நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம். வந்து காலையில் சாப்பாடு ஒன்று கடையில் சாப்பிடணும், இல்லைன்னா வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு வருவோம். டெய்லி 50 ரூபா 100 ரூபா செலவாகும். காலை உணவு கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கோங்க. 6 மணிக்கே காலையில் வந்துடுவோம். சாப்பாடு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இப்போ ஒரு 150 செலவு பண்ணி தான் சாப்பிட்டுருந்தோம். ஐயா அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தனால நல்லா இருக்கு. இப்போ முதலமைச்சருக்கு நன்றி. இந்த திட்டம் நல்லா இருக்கு. காலையில் 6 மணிக்கெலாம் நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம். 6 மணிக்கு வந்து டீ குடிக்கிறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் செலவாகுது ஒரு நாளைக்கு. காலை உணவு கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டு, அம்மையநாயக்கனூர், பட்டிவீரன்பட்டி உள்ளிட்ட அனைத்து பேரூராட்சிகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. பேரூராட்சி மன்ற தலைவர்கள் சிதம்பரம், செல்வராஜ் மற்றும் கவுன்சிலர்கள், பேரூராட்சி செயல் அலுவலர்கள் பங்கேற்றனர். காலை சிற்றுண்டி வழங்கி பசியை போக்கிய முதலமைச்சருக்கு கோடான கோடி நன்றி ஐயா என்று பாடலாக பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முதல்வர் ஐயா, ஐயா முதல்வர் ஐயா, நீங்க நல்லா இருக்கணும், தமிழ்நாடு முன்னேற, தூய்மை பணியாளர்கள் வாழ்வு முன்னேற, தமிழக மக்கள் எல்லாரும் உங்கள் பின்னாலே, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் தன் கண்ணு முன்னாலே. முதல்வர் ஐயா, ஐயா முதல்வர் ஐயா, வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு, ரொம்ப கோடான கோடி நன்றிங்க ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேரூராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறேன். இதுவரை யாரும் கொண்டு வராத காலை உணவு திட்டத்தினை நமது மாண்புமிகு முதல்வர் ஐயா கொடுத்து எங்கள் பசியை ஆற்றியதற்காக அனைத்து தூய்மை பணியாளர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேரூராட்சி தூய்மை பணியாளராக நான் 20 வருஷமாக பணிபுரிந்து வருகிறேன். காலை உணவு திட்டத்தில் எங்களை தொடக்கி வைத்த மாண்புமிகு ஐயா முதல்வர் அவர்களுக்கு நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு எங்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். நகராட்சி சேர்மன் ஐயம்மாள் ராமு முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவாக இட்லி, பொங்கல், வடை, கேசரி, தண்ணீர் உள்ளிட்டவை கம்பம் ராமகிருஷ்ணன் பரிமாறி துவங்கி வைத்தார். அவர்களுடன் உணவருந்தினார். துணை சேர்மன் முத்துக்குமார், நகராட்சி ஆணையர் கோபிநாத், மாவட்ட துணை செயலாளர் செந்தில் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
விழுப்புரம் நகராட்சியில் 282 தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை ஆட்சியர் அப்துல் ரஹ்மான், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழுப்புரத்தில் தனியார் மண்டபத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் மூலம் மொத்தம் நகராட்சி பணியாளர்கள் 282 பேர் பயன்படுகின்றனர். இவர்களுக்கு நாள்தோறும் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்தார்.